குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்கழி மாதத்து பலன் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம்லாம் வந்து கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்கெலாம் மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு 5ஆம் பார்வையாக. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு வந்து நல்ல நன்மையே தான் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல பண தட்டுப்பாடு இல்லாத வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். குடும்பமும் நல்லா இருக்கும். எதுவும் குடும்பத்துலேயும் சிக்கல்கள் வராது. உங்களுடைய 7ஆம் இடத்துல உள்ள சனி பகவானை வந்து குரு பார்க்கல. அது வந்து கண்டக சனின்னு சொல்கிறது. அந்த சனியினுடைய தாக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஏன் அப்படின்னா, இந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குரு 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து 2ஆம் இடம் 4ஆம் இடம்லாம் உங்களுக்கு வலுப்பெறுது. இந்த மாதம் வந்து நல்லா இருக்குது. கன்னி ராசி இந்த சனி பகவானால் ஒன்றும் அதிகமான கெடுதல்கள் வராது. இந்த மாதம் சனி பகவான் வந்து நன்மையை தான் செய்வார். ஏன்னா சனி பகவான் குரு வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து அதிகப்படியான கெடுதல் இல்லை. அது ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஒன்றும் கெடுதல்கள் நடக்காது. 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது. இந்த ராகு பகவான் வந்து இந்த குரு பகவான் பார்க்குறாரு. 9ஆம் பார்வையாக குரு பார்க்கறதுனால அந்த ராகுனாலேயும் கெடுதல்கள் இல்லை, நன்மையே நடக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இந்த 10 நாளைக்கு 3ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்புறம் 4ஆம் இடத்துக்கு புதனும் உங்களுடைய லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துக்கு போகிறாங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து வலு சேர்க்கும். உங்கள் ராசிக்கு வந்து நன்மையே தான் நடக்கும். இந்த ராசிக்கு வந்து கெடுதல்கள் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. கன்னி ராசிக்காரருக்கெலாம் வந்து நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள்.